வணக்கம். நம்ம இன்றைக்கி எலுமிச்சை இலை துவையல் செய்ய போகிறோம். அதுக்கு இலசா இருக்கிற எலுமிச்சை இலை எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ ஒரு வானலை எண்ணெய் ஊற்றி அதில் கருப்பு உளுந்தையும் கடலைப்பருப்பையும் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு வதக்கிக்கிறோம். 4 வரமிளகா போட்டு அதையும் நான் வதக்கிக்கிறேன். இப்போ பூண்டும் சின்ன வெங்காயமும் போட்டு வதக்கிக்கிறோம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளியும் ஆட் பண்ணிக்கிறோம். தேங்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் எலுமிச்சை இலை கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிப்போம். வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதே சூடில் இருக்கும் போதே கொத்தமல்லியும் போட்டு வதக்கிட்டு ஃபேனில் ஆற வச்சு மிக்சியில் கல்லுப்பு போட்டு குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே வானால எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் ஒரு வரமிளகா வெங்காயத்தூள் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துப்போம். அவ்வளோதான், நம்மளோட துவையல் ரெடி. இதை சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கு எல்லாமும் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.